சித்தி, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. ம், வாடி. மகா, ரகுராம் அவன் குடும்பத்தோட லண்டன்ல இருந்து வந்துட்டானா? மா, ரகுராம் மாமா லண்டன்ல செட்டில் ஆயிட்டாருன்னு சொன்னேன். இப்போ எதுக்குமா இங்க வராரு? ரகுராமோட பொண்ணு ஸ்வாதிக்கு இங்கதான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறானா. அதுக்காக தான் குடும்பத்தோட அவன் இங்க வந்துட்டு இருக்கான். இங்க இருந்து ரகுராம் குடும்பத்தோட லண்டன் போகும்போது ஸ்வாதி கை குழந்தையா இருந்தா. இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்பதான் அவளை பார்க்க போறேன். இவ்ளோ வருஷம் கழிச்சு என் தம்பி இங்க வரான். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த குறையும் இல்லாம நாம தான் பாத்துக்கணும். மகா, இன்னைக்கு சமையல் தடபுடலா இருக்கணும். ரகுராமுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது அத்தனையும் செஞ்சு வச்சிரு. ம், சரிங்கக்கா. சிவா, ஸ்வாதி வெளிநாட்டிலேயே படிச்சு வளர்ந்தவ. அவளுக்கு இந்த வீடு இந்த ஊரெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல. அதனால நீதான் அவளை வெளியில கூட்டிட்டு போய் சந்தோஷமா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க பெரியம்மா. மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சுவாதிக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் நம்ம வயக்காடு தோப்பு துறவும் சுற்றி காட்டுறேன். நம்ம தோப்பு துறவெல்லாம் சுற்றி பார்த்தாலே அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. டேய், அவளுக்கு இந்த வயக்காடு தோப்பெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல. நீ பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்தாத.